பன்னீர் கடாய் மசாலா எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி நான் அன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு சைடாக தான் இந்த பன்னீர் கடாய் மசாலா செஞ்சுருந்தேன். ஸோ நான் எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசையும்போது கடைசியாக சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் கீ மட்டும் போட்டு அந்த மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருவேன். ஸோ தட் அது எடுத்து நம்ம திருப்பி சப்பாத்தி போடும்போது நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ பன்னீர் கடாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கோங்க. இல்லை ஆயில்னாலும் ஓகே, பட் பட்டர் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பன்னீரை அதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் பன்னீர் ஃப்ரீசர்லேருந்து ரொம்ப முன்னாடி எடுத்து போடாதனால என்னால் ப்ராப்பராக கட் பண்ண முடியல. சைடில் பார்த்திங்கன்னா தயிரில் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட கிரேவிக்கு நம்ம இந்த கர்ட் மிக்சரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் இந்த கர்ட் மிக்சர் தான் நம்ம மெயின் கிரேவியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்க வேண்டியதான். இந்த சைடு பார்த்திங்கன்னா பன்னீர் அப்படியே லைட்டாக ஃப்ரை ஆகிட்ருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த கர்ட் நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு கடாயில் திருப்பி பட்டர் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஜீரகம், பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இந்த ஹர்ப்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நல்ல பொடியாக நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க ஆனியனை. ஏன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். பட் ஆனால் அரைச்சி ஊற்ற மாட்டோம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவில் இதெல்லாம் போட்டு வதக்கினப்புறம் அரைச்சி ஊற்றுவோம். ஸோ அந்த வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது பச்சை வாசம் போனதுக்கப்புறமே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்குனிங்கன்னா அந்த தக்காளியிலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த தயிர் மிக்சர் இருக்குது இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஒன்ஸ் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த தயிரை ஆட் பண்ணுற டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா தயிர் ஆட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் டக்குன்னு அது நீர் விட்ட மாதிரியோ இல்லை தெரிஞ்ச மாதிரியோ ஆயிடக்கூடாது. அதனால் சூடு மிதமாக வச்சுக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் கொதித்து அந்த பச்சை வாசம்லாம் போய் அது மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து பன்னீரை சிம்மில் வச்சு அதை நல்லா குக்காக விடுங்க. ஃபைனலாக மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம்.